Hello everyone. இன்னைக்கு லெசன்ல இங்கிலீஷ் கத்துக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் பார்க்க போறோம். இந்த மெத்தட்ல ஒரே ஒரு வார்த்தையை வச்சு பலவிதமான அர்த்தங்கள்ல பலவிதமான வாக்கியங்கள் எப்படி அமைக்கலாம், பலவிதமான வார்த்தைகள் எப்படி உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கத்துக்கும் போது ஒரு சின்ன வார்த்தைகள் வச்சு நிறைய நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி பார்க்கறதுனால நிறைய விஷயங்களை எப்படி சொல்லலாம் ஒரே வார்த்தையை வச்சு அப்படின்னு சொல்லி கத்துக்க முடியும். ஸோ ஈஸியா இருக்கும். நமக்கு நிறைய விஷயங்கள் நிறைய வார்த்தைகள் கத்துக்கிறதுனால பேசுறதுக்கு எழுதுறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வார்த்தை ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸ் அப்படிங்கறத ரொம்ப காமனா நம்ம கேட்டிருக்கிறது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கறத அடிக்கடி கேட்டிருப்போம். சரியா தவறா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம் நம்ம. ஸோ இந்த ஃபால்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு வார்த்தையை வச்சு பலவிதமான வார்த்தைகள் எப்படி உண்டு பண்ணலாம், அதுல இருந்து எப்படி பலவிதமான சென்டென்சஸ் உண்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபால்ஸ் ப்ராமிஸ். ப்ராமிஸ் அப்படின்னா சத்தியம் அப்படின்னு அர்த்தம். ஃபால்ஸ் ப்ராமிஸ் அப்படின்னா பொய்யான சத்தியம் அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்துல ஒருத்தங்க பொய்யான சத்தியம் பண்ணாங்க அப்படின்னா அதை ஃபால்ஸ் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த கம்பெனி மேட் ஃபால்ஸ் ப்ராமிசஸ் டு இட்ஸ் இன்வெஸ்டர்ஸ். ஸோ கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எல்லார்கிட்டையும் தவறான ஒரு நம்பிக்கை, தவறான ஒரு சத்தியத்தை அந்த கம்பெனி பண்ணுச்சு. அதாவது இப்ப நாங்க நிறைய இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படிலாம் அவங்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கண்டிப்பா நாங்க இவ்வளவு பணம் திரும்ப கொடுப்போம், ரிட்டர்ன்ஸ் கொடுப்போம் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபால்ஸ் டீத். ஃபால்ஸ் டீத் அப்படின்றது செயற்கை பல் அப்படின்னு அர்த்தம். அதாவது முக்கியமா பல் செட் வச்சிருப்பாங்கல்ல, வயசானவங்க பல்லெல்லாம் கொட்டி போச்சு அப்படின்னா செயற்கையான பல் வைக்கிறாங்கன்னா அதுதான் ஃபால்ஸ் டீத் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், மை கிராண்ட் மதர் வியர்ஸ் ஃபால்ஸ் டீத். என்னோட பாட்டி செயற்கை பல் வச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபால்ஸ் ஹோப். ஃபால்ஸ் ஹோப் அப்படின்னா தவறான ஒரு நம்பிக்கை. இது கண்டிப்பா இப்படி சரியாதான் நடக்கும், கண்டிப்பா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்காத விஷயத்த நம்ம ஒருத்தவங்க கிட்ட கண்டிப்பா இது சரியாதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை கொடுக்கறது தான் ஃபால்ஸ் ஹோப் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், டோன்ட் கிவ் மீ ஃபால்ஸ் ஹோப். யாராவது நம்ம கிட்ட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது கண்டிப்பா சரியாதான் முடியும், நீ தைரியமா இதை வேலையை செய் அப்படிலாம் சொல்லும் போது நமக்கு அது சரியா வராது அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க கிட்ட டோன்ட் கிவ் மீ ஃபால்ஸ் ஹோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது தவறான ஒரு நம்பிக்கை எனக்கு கொடுக்காத. நெக்ஸ்ட் ஒன், ஃபால்ஸ் நியூஸ். ஸோ ஃபால்ஸ் நியூஸ் அப்படிங்கிறது தவறான பொய்யான ஒரு செய்தி அப்படின்னு அர்த்தம். ஸோ தப்பான சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம்ல, நமக்கு சோஷியல் மீடியாலலாம் ஒரு பொய்யான ஒரு நியூஸ் பரவிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறத ஃபால்ஸ் நியூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டோன்ட் ஸ்ப்ரெட் ஃபால்ஸ் நியூஸ். தவறான செய்தியை பரப்பாதே. நெக்ஸ்ட் ஒன், ஃபால்ஸ் ஐலாஷஸ். ஃபால்ஸ் ஐலாஷஸ் அப்படின்னா கண்ணில் மேலே கண் இமை முடிகள் இப்போ ஆர்டிஃபிஷியலான அந்த ஐலாஷஸ்லாம் விற்குது. நம்ம ஒரு கம் மாதிரி வச்சு அந்த இடத்துல ஒட்டிக்கலாம். நம்ம சினிமாலலாம் பார்த்தோம்னா நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஃபால்ஸ் ஐலாஷஸ். ஸோ அந்த செயற்கையான அந்த இமை முடியை தான் ஃபால்ஸ் ஐலாஷஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ இஸ் யூசிங் ஃபால்ஸ் ஐலாஷஸ். அவ செயற்கையான இமை முடிகள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறா. நெக்ஸ்ட் ஒன், ஃபால்ஸ் நெயில். ஃபால்ஸ் நெயில் அப்படிங்கிறது செயற்கையான நகங்கள். அதுவும் நிறைய இப்போ விற்குது. ஸோ அதை தான் ஃபால்ஸ் நெயில் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஷீ யூஸ்ட் ஃபால்ஸ் நெயில் டு ஹைட் ஹர் புரோக்கன் நெயில். அவ உடஞ்சு போன அவளோட நகத்தை மறைக்கிறதுக்காக செயற்கையான ஒரு நகத்தை அவ யூஸ் பண்றா. நெக்ஸ்ட் ஒன், ஃபால்ஸ் அட்ரஸ். ஃபால்ஸ் அட்ரஸ் அப்படின்னா தவறான ஒரு முகவரி. வீட்டு அட்ரஸை மாத்தி கொடுக்குறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி மாத்தி கொடுக்கறது, தப்பான அட்ரஸ் எல்லாம் கொடுக்கறத ஃபால்ஸ் அட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ கேவ் அஸ் ஃபால்ஸ் அட்ரஸ். அவன் எங்களுக்கு ஒரு பொய்யான ஒரு அட்ரஸ் கொடுத்துட்டான், பொய்யான முகவரி கொடுத்துட்டான், தப்பான முகவரி கொடுத்துட்டான். ஹீ கேவ் அஸ் ஃபால்ஸ் அட்ரஸ். நெக்ஸ்ட் ஒன், ஃபால்ஸ் ஐடென்டிட்டி. ஸோ ஃபால்ஸ் ஐடென்டிட்டி அப்படின்னா தவறான ஒரு அடையாளம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு திருடன் வேற ஒருத்தர் மாதிரி தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு திருடிட்டு போறான் அப்படின்னா மாட்டினா இன்னொருத்தங்க தான் மாட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி தவறான ஒரு அடையாளத்தை கொடுக்கறது தான் ஃபால்ஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், த தீஃப் யூஸ்ட் அ ஃபால்ஸ் ஐடென்டிட்டி டு கமிட் த கிரைம். ஸோ அந்த தப்பு பண்றதுக்கு அந்த திருடன் தவறான ஒரு அடையாளத்தை பயன்படுத்திக்கிட்டான். நெக்ஸ்ட் ஒன், ஃபால்ஸ் இம்ப்ரெஷன். ஸோ ஃபால்ஸ் இம்ப்ரெஷன் அப்படின்னா தவறான அபிப்பிராயம் அப்படின்னு அர்த்தம்.
ஒருத்தங்க கிட்ட ஒருத்தங்க மேலே வந்து இல்லை ஒருத்தங்க நம்மளை பற்றியே கூட நான் ஒரு தவறான அபிப்பிராயத்தை மித்தவங்க கிட்ட உண்டு பண்ணுறது தான் ஃபால்ஸ் இம்ப்ரெஷன். ஃபார் எக்ஸாம்பிள், I think I gave you false impression of my abilities. இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் வந்து என்னை பற்றி என்னால் முடியக்கூடிய விஷயங்கள், எனக்கு இதெல்லாம் முடியும் அதெல்லாம் முடியும்னு நான் வந்து ஒரு தவறான அபிப்பிராயத்தை உங்ககிட்ட உண்டு பண்ணிட்டேன் நான் நினைக்கிறேன். ஸோ என்னால் அந்த அளவுக்கு செய்ய முடியாது, ஆனால் நான் முடியும்னு சொல்லிட்டு ஒரு அபிப்பிராயத்தை உங்களுக்கு உண்டு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்து I think I gave you false impression of my abilities அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு நிறைய வார்த்தைகள் நம்மளால உண்டு பண்ண முடியும். உங்களுக்கு என்னென்ன வார்த்தைகள்லாம் ஃபால்ஸ் வச்சு உண்டு பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சதை மறக்காம காமெண்ட் பண்ணுங்க. இங்கிலீஷ் கத்துக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. I'll meet you in the next lesson. Thank you. Bye.